நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கினே இருக்கணும். தாவேகாவின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் சென்சார் போர்டு கடுமை காட்டி வருகிறது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரியே பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த வழக்கோட மறைமுக அட்வர்டைஸ்மெண்ட், மறைமுக பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் இது. இன்னொரு வகையில் ஜனநாயகனுக்கு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே தவிர ஒன்றும் பயங்கரமான நீங்கள் ஒன்றும் இந்த வழக்கு அரிசிஸ் பண்ணல, ஒன்றும் நடத்தலை. இந்த மனுஷி படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை ஒரு கிராமத்தில் படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை வந்து பேண்டிட் குயின் சொல்லி புலந்தேவி படத்துக்கு வந்த மாதிரியோ, இல்லை இந்த வாட்டர் அந்த படத்துக்கு வந்த மாதிரியான எதிர்ப்புலாம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கல, ஒன்றிய அரசு வந்து கொடுக்கல. இவங்க கொடுத்தது பியூர்லி ஆன் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் இந்த படத்தை வந்து கோர்ட் மூலமாக பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார். அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து பிரிக்கிறார். விஜயனுடைய அரசியல் அப்படிங்கறதே நான் பாஜக எதிர்ப்ப நான் பேசுறேன், ஆன்டி பிஜேபி ஓட்ட டிஎம்கே ஸ்பிளிட் பண்ணணும், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திருப்பி பிரிக்கணும் அப்படிங்கறதா விஜய்க்கான அசைன்மெண்ட். அப்போ நான் ஒன்னு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தா அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படும் இல்லையா? இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா கற்பிக்கப்பட்டிருக்கு? பாத்தியாடா திமுக கவர்மெண்ட்டை படத்தை நிப்பாட்டிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சென்சார் போர்டுங்கிறதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தம்ங்கிறத இல்லைங்கிறது அவனுக்கும் தெரியாது. அது பெரிய டிஸ்கஷனா பேசுறது. இது பண்ணது நமக்கு டெல்லியில இருக்கிறான், அவனோட முடிவு இது எல்லாமே. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. வெளியே இருந்து எல்லாருமே பேசுவாங்க சார். சார் கூட சொல்லியிருந்தாரு திமுக தான் இதற்கு காரணம்னு வெளியே பேசுவாங்க. வெளியே 1000 பேசுவாங்க. நமக்கு தாவேகால இயங்குற யார் அவங்க பேரு ரிச்சுவல் வாரியர் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. திமுக நீங்க கொஞ்சம் வாயால சொல்லுங்க. வந்து இல்ல எனக்கு தெரியல. இப்போ இந்த தமிழக அரசு காரணம் இல்லைன்னு சொல்லுங்களேன். இது சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ற தாவேகா நண்பர்கள் நேரம் பகிர்ந்துப்பாங்க. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஒரு அட்வொகேட் இங்க இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட மனுஷி பல திரைப்படங்களை வந்து சென்சாருக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு சட்டம் தெரியும். நான் 2 திரைப்படங்கள் எடிட் பண்ணி சென்சார் வாங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த டிஃபிகல்டிஸ் எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பல படங்கள் யூ கேன் சே இதுல தமிழக அரசு, நான் அட்வொகேட் ஐயா சொல்லுங்க, தமிழக அரசு இதுல ஒரு துளி அளவாவது தலையிட முடியுமா? சொல்லுங்க. முடியாதுங்கறத சொல்லிருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒட்டுமொத்த நீதிபதிகளே அணி வச்சு சென்ட்ரலுக்காக வேலை செய்யறாங்க. ஒரு சென்சார் போர்டு வேலை செய்யாதா? ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் ஒரு சென்ட்ரலுக்காக வேலை செய்யறாங்க. சென்சார் போர்டு வேலை செய்யாதா? எல்லாம் வேலை செய்யும் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பும் வேலை செய்யும் சார். ஒருத்தர் வழக்கம் என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். சென்சார் போர்டு யூனியன் கவர்மெண்டோட ஆட்கள் தான் நியமிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாளருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது ஒரு அக்யூசேஷன் தான். அவங்க ஏன் சார் விஜய் ஹெல்ப் பண்ணணும்? அவர் கொள்கை எதிரியாச்சு. யாருக்கு சார்? பிஜேபிக்கு. சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா சார்? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா என்ன பண்ணாரு? கடைசி மீட்டிங்ல கொள்கை எதிரி மிஸ்டர் மோடின்னு கூப்பிட்டாரா? இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வந்து வாய் திறந்து பேசினாரா? இல்ல சப்போர்ட் சொன்னாரா? இல்ல எதிர்ப்பு பேசினாரா? இப்ப இது வரைக்கும் பிஜேபி அகைன்ஸ்ட் ஏதாவது பேசியிருக்காரா? சரி, அப்படி பேசாத ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார் சார், நாங்கள் கொள்கை எதிரி. வேற ஏதாவது சொல்லியிருக்காரா சார்? சரி, அப்படி தமிழக முதல்வர் கூப்பிடுறாரு 1 to 1 கூப்பிடுங்களேன், மோடியை கூப்பிட சொல்லுங்களேன் 1 to 1. அமித்ஷா வந்துட்டு போனாரு. மிஸ்டர் அமித்ஷா என்ன அப்படி பேசுறீங்க? வாங்கல கூப்பிட சொல்லுங்களேன். அவருக்கு மறைமுகமாக யூனியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்றீங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சென்சார் போர்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த சிந்தனை போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. ஆமா. இடதுசாரி பார்வையோ அல்லது வேற எழுத்தாளர்கள், கலை இலக்கிய ஆட்கள் யாரும் இல்ல. யாரும் இல்ல, சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இப்ப திருப்பரங்குன்றத்துல மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னா எதுவும் சொல்றது இல்ல. இந்தியா முழுக்க கிறிஸ்துமஸ் நாள்ல பஜ்ரங் தள்ளும் விஹெச்பியும் கலவரம் பண்றாங்க, கொண்டாட்டங்களை போய் சீர்குலைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லோரும் கண்டிக்கிறாங்க. தாவே கலந்து எதுவும் இல்ல. இந்த ஆர்கியூமெண்ட்லயே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு, ஒரு உள்நோக்கம் இருக்கு, எங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கணும்னு அப்படின்னு ஏன் சொல்லல? இல்ல சில விஷயங்கள் வந்து சென்சார் போர்டு வக்கீல் சொல்றாரு, எங்க மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டே அவங்க சொல்லலங்க, நாங்க உள்நோக்கத்தோட செயல்படுறத அவங்களே சொல்லல அப்படின்றாங்க. விஜய் நல்லவர் வல்லவர். ஆனா அவருக்கு இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய கொள்கை எதிரியா அவர் வந்து எங்கேயுமே எதிர்த்து பேசவே இல்லை. இல்ல மேடம் வந்து டீம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கல. டைரக்டா வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. 18ஆம் தேதி தணிக்கை குழு பார்த்து 19ஆம் தேதி அவங்க வந்து சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி அதெல்லாம் பண்ணி ரீசப்மிட் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு எதுவுமே சொல்லல. இது எங்க நாங்க ஒப்பிடுறோம்னா, ஆளுநருக்கு எப்படி ஒரு மெசேஜ் ஒரு ஃபைல் போச்சுன்னா அது அப்படியே கடப்புல போட்டு கிடக்குதோ அது ஒப்புதல் கொடுக்கணுமா? அப்ப வந்து மலேசியால ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லிருக்கணும்ல, எங்களுக்கு கட்ஸ் கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்தது, நான் வந்து அதை முடிச்சிருக்கோம், ரிவ்யூக்கு போயிருக்குன்னு அன்னைக்கு விஜய் சொல்லிருக்கலாம். ஒரு பதிவு
போட்டிருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், இல்ல வந்து ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ புசி ஆனந்தோ இன்னைக்கு புதுசா வந்த செங்கோட்டையனோ யாரையாவது எல்லாரும் பேசிருக்காங்க. எல்லாரும் பேசிங்க. சிடி நிர்மல் குமார் பேட்டி கொடுத்திருக்காரு, செங்கோட்டையன் பேசியிருக்காரு, இவங்க பேசியிருக்காங்க. மோடி அரசுக்கு கண்டனம், பிஜேபி எங்களை பழி வாங்குறது, இந்த மாதிரி கருத்துரிமையை பிஜேபி நசுக்குது அப்படிங்க சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க. மாட்னாடா மானஸ்த என்ன கேட்டாங்க, அந்த மாதிரி யாராவது பேசுனீங்களான்னு கேட்டாங்க. அப்ப இத என்ன பேசனாங்கன்னு சொல்லுங்க. நான் அத சொல்றேன். என்ன பேசனாங்க எடுங்க. படத்துக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. யார் சொல்றாங்க நெருக்கடி? யார் கொடுக்கறாங்க? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இது சதி இருக்குன்னு பாக்குறீங்களா? மறைமுகமா சில பேர் முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல ஒரு சட்டத்துக்கு புறம்பாக காரியங்கள் நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா அல்லது வெறும் இந்த படத்துக்கான தடையாவோ இல்ல கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர் நடக்குது அப்படியெல்லாம் வந்து இதை கொண்டு போய் உள்ள வச்சு ரொம்ப பெரிய விளக்கம் எல்லாம் இதுக்கு கொடுத்துறாரு. இதுல எந்த கருத்துமே அவர் சொல்லி இருக்க போறது இல்ல. கத்தியவோ கண்ணையோ வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது சுடுறதை வச்சு அதை வந்து அதுல இருக்க ரத்தத்தை வந்து நாக்குல நக்குற மாதிரியான ஒரு அசிங்கம், இந்த மாதிரியான ஒரு சீன் அதுல இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து இவ்வளவு ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் வந்து ஒரு வயலண்டான பிஹேவியரை உங்க ரசிகர்களுக்கு சொல்லி தரீங்க? இது சரின்னு ஏன் சொல்லி தரீங்க? என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தலைவா படத்துல அவர் மன்றாடினார்ன்ற சொல்லே உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, அவருடைய கௌரவத்தை குறைக்குது. அப்படின்னா இவ்வளவு கோடிகள் போட்டு இவ்வளவு பெரிய படம் எடுத்து ரசிகர்களை வந்து கடைசி படம் ரசிகர்களுக்காக நிக்க போறாரு, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போறாருன்ற போது இதுக்காகவாவது அன்னைக்கு அப்படி கையை கட்டி பேசினவரை நீங்க கொஞ்சம் வாய தோறாவது பேசியிருக்கலாமே தான் கேட்கிறேன். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா, ஏதாவது வந்து ஏதாவது பேசுங்க. நீங்க வீடியோ கூட பேச வேண்டாம், ஒரு ட்வீட்டாவது போட்டு இந்த படத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தள்ளி போகுது ரிலீஸ், ரசிகர்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரெஸ்ட்லெஸ்னா இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கொஞ்சமாவது சரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுவாங்கல்ல. உங்க ரசிகர்களை உங்களுடைய ஃபாலோவர்ஸை உங்களுக்கு ஆதரவான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. உங்க படத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எதிர்ப்பு வருது, அதுக்காக கூட பேச முடியாத ஒருவர் எப்படி வந்து மக்களுக்காக பிரச்சனை வரும்போது எப்படி போய் பேசுவாரு? அதுல வந்து அவருக்கு பேர் தூய சக்தி வேற. தூய சக்தி அவரே சொல்லிக்கிட்டாரு. ஏன் சென்சார் போர்டுல இதுக்கு முன்னாலேயே போய் அப்ரோச் பண்ணணும்னு ஹெச் வினோத்துக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய டைரக்டர், அந்த ப்ரொடியூசருக்கு தெரியாதா? எத்தனையோ படங்களை வந்து ஏற்கனவே தயாரிச்சிருப்பாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆதரவாக இன்னைக்கு கோர்ட்ல ஆர்கியூ பண்ண சதீஷ் பராசரன் சொல்றாரு, டிசம்பர் 18ஆம் தேதியே நாங்க வந்து சென்சார் சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ சென்சாருக்கு அன்னைக்கே போன படத்துக்கு இந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஜனவரி 6ஆம் தேதி தான் பெட்டிஷன் போடுறாங்க ப்ரொடியூசர். இப்போ இவ்வளவு நாள் இதை வந்து வெளியில சொல்லாம சென்சார் சர்டிபிகேட்டே வரலன்ற போது நீங்க ஏன் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணீங்க? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? வழக்கமா சென்சார் வாங்கின பிறகுதான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல கிடைக்க போகுதுன்றது தெரிஞ்ச பிறகுதான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. விஜய்க்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடி தர்ற ஒரு முயற்சி பிஜேபி அதுக்கு மறைமுகமாக பெரிய அளவுல உதவுது. பிஜேபியால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுற ஒரு விஜய் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க சென்சாருக்கு போறீங்க. விஜய்க்கு இது வந்து முத படம் இல்ல, இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு இது முத படம் இல்ல. ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில பெரிய புகழோடு இருக்கிறவங்க. கண்டிப்பா சென்சாருக்கு யார் கண்ட்ரோல் இருக்கு? சென்சார் போர்டு தலைமைச் செயலகத்தில் இல்ல, இருக்கிறது சாஸ்திரி போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து இயங்குறது எல்முருகன் அவருடைய அமைச்சரவையில் கீழே. எல்முருகனோட பாஸ் திரு பிரதமர் நரேந்திர மோடி. சென்சார் போர்டோட சேர்மனை நியமிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். சென்சார் போர்டுக்கு ரீஜனல் மெம்பர்ஸை நியமிக்கிறது யூனியன் கவர்மெண்ட். அந்த சென்சார் போர்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற அதிகாரி இருக்கார்ல, கடைநிலை அதிகாரின்னு ஒருத்தர் சொல்றாங்க, ரீஜனல் ஆஃபீஸர். அவரு யூனியன் கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி. பாலமுரளி வரைக்கும் பாலமுரளி யூனியன் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி, அது உயர் அதிகாரி. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க சார் வருது? சார் நான் தான் சொல்றேன், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல சில துறைகள்லாம் இயங்குது இல்லையா, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள மக்கள் இருக்க மாட்டாங்களா? அதிகாரிகளே இருக்க மாட்டாங்களா? திமுகவை எதிர்க்கிறாரே, இதனால இவருக்கு வந்து குறைச்சல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நபர் அங்க இருக்க மாட்டாங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, இது ரொம்ப சார் நீங்க கருத்துரிமை அப்படின்ற போல சீரியஸா பேசலாம்னு நினைச்சேன். இந்த ஜோக்கா பேசணும்னா ஜோக்காவே பேசலாம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. சரி சார், இப்போ வந்து நீங்க பாலமுரளி திமுக காரர் இருந்தீங்களா? அந்த 5 பேர் படம் பார்த்துட்டு அது அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா? அவங்க திமுகவா? சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சார்ல ஒரு சிஇஓ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ, அவங்க 2 பேரும் திமுகவா? இல்ல இன்னைக்கு வந்து வாதாடுறாங்கல்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்கு, அவர் திமுகவா? யார் திமுக?
பேசுறீங்க? அழுத்தம் எங்க இருந்து வருது? திமுக இருந்து வரலாம், பாஜகவில இருந்து வருது. உங்களுக்கு துணிச்சலா நேரடியா பிஜேபியை எதிர்த்து பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத கோழைகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பேசுறீங்க. இன்னைக்கு பிஜேபி தெளிவா தான் நான் சொல்லிட்டு யார் இருக்கேன். பேசுறீங்க? பிஜேபி அழுத்தம் கொடுத்து நான் சொல்றேன். விஜய் பேசுறாரா? விஜய் பேச மாட்டார் சார். ஒரு நிறுவனம் 500 கோடி முதலீடு பண்ணிருக்கு. இந்த படத்துக்கு மேலும் மேலும் நான் பேசுறதுனால சிக்கல் வருதுன்னா அவர் பேச மாட்டார் சார். 1 மினிட். அதாவது அந்த படம் பேசுற ஒரு கண்டென்ட், அந்த படத்தோட மேக், அதனால பிரச்சனைனா ஒரு ஹீரோ குவைட்டா இருக்கலாம். இது வந்து கண்டென்ட் சார்ந்த பிரச்சனையே இல்லை. இது வந்து ஒரு ரீமேக், அது உலகத்துக்கே தெரியுன்ற லெவல்ல பேசுறாங்க. அரசியல் ரீதியா ஒரு கட்சி தலைவர்ன்றதுனால தான் இந்த பிரச்சனைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தர்றாங்க அல்லது அவருக்கு வேற வகையில் உதவுறாங்கன்னு இவர் சொல்றாரு. அது என்னன்றது காலம் தான் சொல்லணும். ஆனா அவங்க ஏன் பேசல? அரசியல் கட்சி ஏன் பேசல? இதுல உங்க கட்சி தானே. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். உங்களை சிலுவையில் அறைந்த இயேசுநாதர் ஆக்குகிறேன், அப்பவாவது நான் தான் இயேசுநாதர்னு சொல்லி நீங்க வந்து அழுகையாவது பண்ண. பிஜேபி என்னை ஒடுக்குது, பிஜேபி என்னை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லுங்கன்னு பிஜேபியை தயவு செஞ்சு உங்க கொள்கை எதிரியா வெறும் பாசிசம்ன்ற வார்த்தையோட மட்டும் நிறுத்திக்காம எல்லா இடங்கள்லையும் பிஜேபியை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லி பிஜேபி ஒரு விதமான பிரஷரை கொடுக்குறாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3-4 நாட்களுக்கு இடையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை, காங்கிரஸ் உள்பட, திருமாவளவன் உள்பட, இது வந்து கருத்துரிமைக்கு எதிரான போர் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் பேசிட்டாங்க அப்படின்னா அவருக்கு இதனால, விஜய்க்கு இதனால இன்னும் சிம்பத்தி அதிகமாக போகுது. சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? வந்துட்டாயா அதாவது இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார். கூட்டணிக்கு வராத போது அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து பிரிக்கிறார். அப்போ அந்த ஆப்போசிஷன்ல இருக்க ஓட்டெல்லாம் உடையும் போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பின்தங்கி போயிருது. 2வது இடத்துல எல்லா சர்வேகளும் என்ன சொல்றது, 2வது இடத்துல அல்லது முதல் இடத்துல நிறைய இடங்கள் விஜய் இருக்கார் அப்படின்ற போது விஜய்க்கு அந்த ஸ்பேஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலையை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம், நீங்க உங்களுக்கு அந்த ஆதரவாக இருக்கட்டும், திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கலாம். நான் சொல்றது விஜய்க்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், வலிக்கிற மாதிரி நீ அழுன்னு சொல்றதுதான். உங்களை சிலுவையில் அறைந்த இயேசுநாதர் ஆக்குகிறேன், அப்பவாவது நான் தான் இயேசுநாதர்னு சொல்லி நீங்க வந்து அழுகையாவது பண்ண. பிஜேபி என்னை ஒடுக்குது, பிஜேபி என்னை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்து கொடுக்குது. விஜய் நல்லவர், வல்லவர். ஆனா அவருக்கு இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய கொள்கை எதிரியா அவர் வந்து எங்கேயுமே எதிர்த்து பேசவே இல்லை. இல்ல மேடம் வந்து டீம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸ்மே எடுக்கல. டைரக்டா வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. 18ஆம் தேதி தணிக்கை குழு பார்த்து 19ஆம் தேதி அவங்க சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி அதெல்லாம் பண்ணி ரீசப்மிட் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு எதுவுமே சொல்லல. இது எங்க நாங்க ஒப்பிடுறோம்னா, ஆளுநருக்கு எப்படி ஒரு மெசேஜ் ஒரு ஃபைல் போச்சுன்னா அது அப்படியே கடப்புல போட்டு கிடக்குதோ, அது ஒப்புதல் கொடுக்கணுமா? அப்ப வந்து மலேசியால ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லிருக்கணும்ல, எங்களுக்கு கட்ஸ் கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்தது, நாங்க வந்து அதை முடிச்சிருக்கோம், ரிவ்யூக்கு போயிருக்குன்னு அன்னைக்கு விஜய் சொல்லிருக்கலாம், ஒரு பதிவு போட்டிருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், இல்ல வந்து ஆதவர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ புசி ஆனந்தோ இன்னைக்கு புதுசா வந்த செங்கோட்டையனோ யாரையாவது எல்லாரும் பேசிருக்காங்க மேடம். எல்லாரும் பேசிங்க. சிடி நிர்மல் குமார் பேட்டி கொடுத்திருக்காரு, செங்கோட்டையன் பேசிருக்காரு, இவங்க எல்லாம் பேசிருக்காங்க. மோடி அரசுக்கு கண்டனம், பிஜேபி எங்களை பழி வாங்குறது, கருத்துரிமையை பிஜேபி நசுக்குது அப்படிங்க சொல்லிருக்காங்களா? என்ன கேட்டாங்க, அந்த மாதிரி யாராவது பேசுனீங்களான்னு கேட்டாங்க. அப்ப இத என்ன பேசனாங்கன்னு சொல்லுங்க. நான் அத சொல்றேன். என்ன பேசனாங்க எடுங்க. படத்துக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. யார் கொடுக்கறாங்க நெருக்கடி? யார் கொடுக்கறாங்க? சென்சார் போர்டு கொடுக்கறாங்க. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிமிஷம் இப்பதான் தெரியும் போறாரு. சொல்றேன். சென்சார் போர்டு நெருக்கடி கொடுத்து வழக்கு சென்சார் போர்டு யாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு கூட சொல்லல. தணிக்கை முடிந்த பிறகும் சான்றிதழ் தர தாமதம் ஏன்? இல்ல இவங்க போட்டு வழக்கு கேட்டாங்க. அது கண்டனம் அது பேரு. இப்ப பிஜேபி என்ன டெல்லியில சொல்லுது, தயவு செஞ்சு இப்பயாச்சும் என்னை எதிர்த்து பேசு, அப்பதான் தமிழ்நாட்டுல திமுகவிற்கும் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் அல்லது திமுக கூட்டணிக்கும் வரக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து நீ உடைக்க முடியும். ப்ளீஸ், அதை உன்னாலதான் செய்ய முடியும். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகல, ஜனவரி 9ஆம் தேதி இப்ப ரிலீஸ் ஆகல. ஒருவேளை சென்சார் டிலே ஆகுது. அதற்கு பிறகு அவங்க இன்னைக்கு வந்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆர்கியூ பண்ணது போல அவங்க வந்து 15 நாள் டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. 20 நாளுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா க்ளோஸ் டு எலெக்ஷன். இது வந்து பிசினஸ் பாதிக்கும், ஒரு படத்தினுடைய பிசினஸ் பாதிக்கும். ஆனா இது வந்து விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கும். ஏன்னா இனிமேலாவது நீங்க எங்களை எதிர்த்து பேசுங்க, பிஜேபியை தயவு செஞ்சு உங்க கொள்கை எதிரியை வெறும் பாசிசம்ன்ற வார்த்தையோட மட்டும் நிறுத்திக்காம எல்லா இடங்கள்லையும் பிஜேபியை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லி பிஜேபி ஒரு விதமான பிரஷரை கொடுக்குறாங்க.
தலைவா படத்துல அவர் மன்றாடினார்ன்ற சொல்லே உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, அவருடைய கௌரவத்தை குறைக்குது அப்படின்னா இவ்வளவு கோடிகள் போட்டு இவ்வளவு பெரிய படம் எடுத்து ரசிகர்களை வந்து கடைசி படம் ரசிகர்களுக்காக நிக்க போறாரு, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போறாருன்ற போது இதுக்காகவாவது அன்னைக்கு அப்படி கையை கட்டி பேசினவரை நீங்க கொஞ்சம் வாயை திறந்தாவது பேசியிருக்கலாமே தான் கேட்கிறேன். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. ஏதாவது பேசுங்க, நீங்க வீடியோ கூட பேச வேண்டாம், ஒரு ட்வீட்டாவது போட்டு இந்த படத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தள்ளி போகுது ரிலீஸ், ரசிகர்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெஸ்ட்லெஸ்னா இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கொஞ்சமாவது சரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுவாங்கல்ல. உங்க ரசிகர்களை உங்களுடைய ஃபாலோவர்ஸை உங்களுக்கு ஆதரவான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. உங்க படத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எதிர்ப்பு வருது, அதுக்காக கூட பேச முடியாத ஒருவர் எப்படி வந்து மக்களுக்காக பிரச்சனை வரும்போது எப்படி போய் பேசுவாரு? அதுல வந்து அவருக்கு பேர் தூய சக்தி வேற, தூய சக்தி அவரே சொல்லிக்கிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.